மேகி, லேஸு, பிஸ்கெட்டு, பிரெட் இதெல்லாம் நல்லா இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் சோளம், கேரட்டு, பைனாப்பிள் இதுகளை மட்டும்தான் நாங்கள் பாதுகாத்தோம். அதுதான் சாப்பிடுதுன்னு. அதை கழிஞ்ச மாதம் இதே போல் படையப்பா வந்து உடச்சி எல்லாம் நசுப்பிச்சிருச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ணி வேலை பார்த்து போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப நஷ்டமாயி போச்சு எனக்கு. கடையில் எல்லா சாதனமும் போய் கடையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு. படையப்பா வந்துட்டு நம்ம இளநீ சோளம் எல்லாத்தையும் நாங்கள் டெய்லி அது பயந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். இப்போ நேரத்துலேருந்து நாங்கள் இங்கே உள்ள பண்ணு எல்லாமே வீட்டுக்கு கொண்டு போகிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ கடையில் ஒன்றுமே வைக்கிறது கிடையாது. அதுக்கு பயந்துட்டு 2-3 தடவை நம்ம കടയെല്ലാം ഇത് பண்ணி നഷ്ടപ്പെടുത്തി വിട്ടുச்சு. പടയപ്പയുടെ ആഹാരക്രമങ്ങളെല്ലാം മാറി മറിഞ്ഞു എന്ന് വേണം പറയാൻ. ഇപ്പോൾ കഴിക്കുന്നത് നൂഡിൽസും ലൈസും മുറുക്കും ബ്രെഡ് പാക്കറ്റും അടക്കമാണ്. ഇതെല്ലാം കൂടുതലായി ബാധിക്കുന്നത് വഴിയോര കച്ചവടക്കാരെയാണ്. ദിനംതോറും നിരവധി കടകളാണ് ഈ പടയപ്പ വന്ന് നശിപ്പിക്കുന്നത്. நாங்கள் வந்து பைனாப்பிள் சாப்பிடுன்னு சொல்லி பைனாப்பிளை வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம். சோளம் சாப்பிடுன்னு சொல்லி சோளத்தை வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம். மேகி இருக்குது, மேகியும் சாப்பிடுது. இப்போ பிஸ்கட் பாக்கெட் சாப்பிடுது. எல்லாமே வேஸ்ட் பண்ணி நாசமாக போய்விட்டுச்சு. 3 தடவை கடை உடச்சி இப்போ நாங்கள் நஷ்டத்தில் இருக்கோம். அதனால் படையப்பா கொஞ்சம் வெளியே அனுப்புகிற மாதிரி நாங்கள் காட்டுக்குள்ளே அனுப்புகிற மாதிரி கெடுத்துருவோம். இப்போ இந்த கெஸ்ட்டு நிறைய வரனால நீங்கள் நிறைய சாதனம் எடுத்து வைக்கிறீங்க. அதெல்லாம் கொண்டு எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வரோம். அப்படியுமே 1-2 பிஸ்கட் பாக்கெட்டு, லேஸ் பாக்கெட்டு இது கூட அதையும் கூட சாப்பிட்றது. அது அதே மாதிரி தான் சார். இப்போ எல்லா சாதனையும் சாப்பிட்டு போய் நாங்கள் என்ன செய்ய முடியும்? கடை வாங்கி தான் செய்கிறோம். வேறு வழி இல்லை எங்களுக்கு. நஷ்டமாக இப்போ 50,000 நஷ்டத்தில் இருக்குது. இங்கே வரைக்கும் வந்துட்டு நாங்களாம் வீட்டுக்கு கொண்டு போயிடலன்னா அதுவும் போச்சு. கடை வாங்கி தான் 3 தடவை கடை போச்சு. வேறு வழி இல்லை, மார்க்கம் இல்லை. என்னதான் சரி நாங்கள் தெரியல. கடை வாங்கணும், கொடுக்காம வேறு வழி இல்லை. விடுவீங்களா? நீங்கள் விடுவீங்களா? பணம் கொடுத்தா விடுவீங்களா? விட மாட்டீங்க. பெரிய கஷ்டத்தில் தான் இருக்குது சார். இந்த படையப்பாக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணால் தான் எங்களுடைய வழியோர கச்சவடக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகுத்துப்பாட்டுக்காக போகும். இப்போ கடலாம் 2 கடை அடிச்சிச்சு. 2 கடை 3 தடவை கடை அடைச்சிருச்சு சார். 3 தடவை பெரியார் ரோட்டில் அடிச்சிச்சு. கடலார் வழக்கில் 2 கடை அடைச்சிச்சு. அதனால படையப்பா கொஞ்சம் காட்டுக்குள்ளே அனுப்புகிற மாதிரி ஃபாரஸ்ட்காரங்களுக்கு நம்ம வேண்டுகோள் விட்டுருக்கோம். இப்போ அதுக்குள்ள சாப்பாடெல்லாம் மாற்றினாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ஆமாம் சார். அது மாற்றிட்டோம். அதனால டெய்லி கொண்டு வரணும், சாயங்காலம் கொண்டு வரணும். அப்போ அதே வழி பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபாரஸ்ட் அது தயவாக ஏதாவது பண்ணி நாங்கள் கேட்குறோம். மாற்றணும். அதை இல்லை நாங்கள் பிழைக்க முடியாது. என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ഏതായാലും കടം വാങ്ങിയെല്ലാം ഇത്തരത്തിൽ ഈ വഴിയോര കടകളിൽ ഇൻവെസ്റ്റ് ചെയ്തിട്ട് ലാഭം നോക്കുമ്പോൾ അതൊന്നും കിട്ടാതെ ഈ പടയപ്പ വന്ന് നശിപ്പിക്കുന്ന ഒരു സ്ഥിതിവിശേഷം തന്നെയാണ് നിലവിലുള്ളത്. ആഹാരക്രമങ്ങൾ പടയപ്പ ആകെ അപ്പാടെ മാറ്റിയെന്ന് വേണം പറയാൻ. അതുകൊണ്ട് തന്നെ വഴിയോര കച്ചവടക്കാർക്ക് വലിയ തലവേദനയായിരിക്കുകയാണ്. അതുകൊണ്ട് തന്നെ വനംവകുപ്പ് അടിയന്തരമായി പടയപ്പനെ വനത്തിനുള്ളിലേക്ക് മാറ്റാനുള്ള നടപടി സ്വീകരിക്കണമെന്നാണ് ഈ വഴിയോര കച്ചവടക്കാരുടെ ഒരു ആവശ്യം ഉന്നയിക്കുന്നത്. ക്യാമറമാൻ AP രാജയ്ക്കൊപ്പം ബിനീഷ് ആന്റണി, കേരള വിഷൻ ന്യൂസ്, ഇടുക്കി.